நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைத்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். நண்பர் உறவுக்காரரிடத்தே பண்டிகைகள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுருக்குன்னா, இது சனாதன தர்மத்துக்கு ஒரு வழியாமே, இது புண்ணிய சம்பாதிக்கிற வழியாமே, பகவான் ஆராதனம் பண்ணி அவரை திருப்திப்படுத்துறதுக்கு வழியாமே, அப்படி நான் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேனே, அப்படி நீ உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டியான்னு பேசணும். இது ஏன் சுவாமி வீண் பம்ப நீர் விலைக்க வாங்க சொல்கிறீர்? இப்போ நாங்கள் பாட்டுக்கு ஏதோ உற்றார் உறவினர்னு கை குலுக்கிட்டு போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் பேச ஆரம்பித்தா அவள் ஒத்துப்பாளானால் அப்போ அவள் நல்ல நண்பர்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ அவளுக்குரிய நல்லத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறீள், ஆனால் கேட்டுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் நட்பிலிருந்து வெளியே வருவது தான் வழி, வேற வழி இல்லை. ஏன்னா நம்மளும் சேர்த்து ஒரு ஓடம் முழுக போகிறது, நான் செஞ்சோற்று கடன் தீர்ச்சே ஆகணும், இந்த ஓடத்தோடு சேர்ந்து நான் முழுகியே தீர போகிறேன்னா யாரான்னு சொல்லுவான்? முட்டாள் தான் சொல்லுவான். ஓடம் முழுக போகுதுன்னா குதிச்சு தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்பாடா, இல்லை ஓடத்தோடு சேர்ந்து நம்மளும் முழுகுவாடா? இப்போ சுவாமி நீர் மூழ்காதையும் நான் மூழ்காது இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன், நான் மூழ்கத்தான் போகிறேன், நீயும் கூடவான்னு சொன்னால் நான் போவேனா? நான் கண்டிப்பாக இங்கேருந்து விலகித்தான் ஆகணும். அப்போ நல்லத்தை எடுத்து சொல்ல போகிறோம், பகவானுடைய ஸ்மரணத்துக்காக அவரை பற்றின நாமங்களை சொல்லி பண்டிகையினுடைய உண்மையான பயனை நீயும் பெற வேண்டும் தான் பேசணும். அதை வலியுறுத்தி சொல்லணும். சுவாமி நான் எடுத்து சொல்கிறேன், ஆனால் அவர் கேட்டுக்காட்டா என்ன பண்ணுறது? கவலையப்படாதீங்க, சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. கேட்டுக்கிறதுன்னு கேட்டால் தான் அதற்குரிய காலம் வந்தால் தான் அது நடக்கும். இப்போ நம்ம வீட்டிலேயே கூட சில பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆஸ்திக புத்தியோடு இருக்க மாட்டா. நாம் கோவில் குளம்னு இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஆனால் அவள் கேள்வி கேட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ வேணா போயிட்டு வா, நான் வேண்டான்னு சொல்லலை, என்ன கேட்காதேங்கிற பாருங்க. நான் என்ன சுவாமி பண்ணுறது? எத்தனையோ சொல்லி தான் பார்க்குறேன்னால் அதுக்கு ஒரு காலம் வரும், கண்டிப்பாக மாறும். லோகத்தில் ரெண்டே ஜாதி தான் உண்டு, நான் வேறு எந்த ஜாதியும் சொல்ல வரல. இப்போ ரெண்டே ஜாதி தான் உண்டு. ஒன்றும் இன்னைக்கு பக்தங்கிற ஜாதி, இன்னொன்று நாளைக்கு பக்தன் போகிறாங்கிற ஜாதி. ரெண்டே ஜாதி தான் உண்டு. இதைத்தான் நாம் எதிர்பார்த்துருக்கணுமே தவிர, அப்போ ஏன் சுவாமி நான் ஒருத்தரை பார்த்து நம்ம கேலி பேசவே கூடாது? அவள் பக்தர்களாகவே இல்லையேன்னு சொன்னேன். நான் நேற்றுக்கு அப்படி தானே இருந்தேன், நான் என்ன இப்படியே இருக்கிறாப்பிலையா என்னைக்கு இருந்துட்டு இருந்தேன்? இப்போ நான் எப்படியோ சுற்றி இருந்தேன், யாரோ ஒருத்தருடைய நல்ல கண் பார்வை என் பேரில் பட்டுது, விழுந்த அந்த அனுகிரகத்தில் அந்த ஒரு பிச்சையினால நான் வந்துட்டேன், சரியா போச்சு. அதே போல் யாருக்கும் ஒரு நாள் ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் இல்லையோ, அது வரைக்கும் பொறுமையாகத்தான் நம்ம காத்துட்டு இருக்கணும். கோவப்படவே கூடாது. நாம் ஒருத்தருக்கு ஒரு நல்லதை எடுத்து சொல்கிறோம், அவர் கேட்டுக்க மாட்டேங்கிறாருன்னா கோவிச்சக்கூடாது. ஏன்னா கோவிச்சுட்டா அது ஒரு விதத்தில் பிராணி ஹிம்சை ஆகிடும். ஏன்னா அந்த பிராணியை நம்ம ஹிம்சிக்க கூடாது இல்லையோ, அதுவும் சனாதன தர்மம் சொல்றது. அப்போ பொறுமையாக திரும்ப சொல்லணும். இப்போ நமக்கெல்லாம் என்ன நல்லது இருக்குன்னு ஆழ்வாராச்சாரியர்கள் இவ்வளவு பொறுமையாக நமக்கு சொல்லி வச்சிருக்கா. அப்போ நம்ம தானவா சொன்னதை உடனே சட்டுன்னு பிடிச்சுன்னு சொன்னபடி நடந்துட்டோமா? இருந்தாலும் விடாமல் 4000 பாடல்கள், 1 2 4000 திவ்ய பிரபந்தங்கிறது இத்தனையும் பாடியிருக்காள். என்னால் ஆழ்வார் கிட்டத்தட்ட தலையில அடிச்சுட்டே பாடார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ, என் நாவில் என் கவியான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், நான் நல்லத்தை சொல்ல போனாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்னு ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? 5117 வருஷத்துக்கு முன்னாடி நல்லத்தை சொன்னா உங்களுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும், நாம் உடனே சொன்னோம். அப்போ சொல்ல வேண்டாமே? உங்களுக்கு தான் நல்லது சொன்னால் பிடிக்காதுன்னு தெரியுமோ இல்லையோ, அப்போ சொல்ல வேண்டாமே? என்ன விட மாட்டேங்கிறார். ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. ஆனால் என்னை பெருமாள் அனுப்பிச்சு வச்சது நல்லது சொல்கிறதுக்காக, நீ கேட்காம முகத்தை திருப்பினதுக்காக நான் போக மாட்டேன். எத்தனை நாளானாலும் திரும்பத்தான் சொல்லுவேன். அப்போ நமக்கு என்ன தெரியுமா ஒரே கடமை? அவன் நாமங்களை சொல்ல போகிறோம், பண்டிகைகளின் முக்கியத்துவத்தை சொல்ல போகிறோம். இந்த பண்டிகையே அவனுக்காகங்கிறத தான் பேச வேண்டும். இதுதான் நண்பர்களிடத்தில் உற்றார்களிடத்தில் பேச வேண்டியது. கண்டிப்பாக பலிக்கும். பலிக்காததை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அது அவருடைய கவலை. அது பெருமாள் பார்த்து தான் பலிக்க வைக்கணுமே தவிர, சொல்ல வேண்டியதுக்கு தான் நம்மளை பிரதிநிதியாக அவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை பலிக்க வைக்கிறதுக்கு ஆளாக அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன முடிவெடுக்கும் சக்தி நம்மிடத்தில் இல்லை, முயற்சி எடுக்கும் சக்தி நம்மிடத்தில் உள்ளது. அதனால் எங்கள் டாடி தாப்பனா அடிக்கடி சொல்லுவார், 25 வருஷம் உபன்யாசம் பண்ணியிருப்போம், ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு வலிக்கிறது, தொண்டை வலிக்கிறதுங்கிறச்சேவும் உபன்யாசம் பண்ணித்தான் ஆகணும், ஒத்துண்டு வந்துடுவோம். நடத்துனர்கள் சும்மா இருக்க மாட்டா. அப்போ தொண்டை தண்ணி வத்த கஷ்டப்பட்டு சொல்லுவோம், போனப்புறம் ரத்தமாக வரும் தொண்டையில். அப்போ யோசிப்போம், 25 வருஷம் சொன்னமே, தொண்டை தண்ணி வத்திருக்கேன், யாரான்னு கேட்டுண்டானா, யாரான் 4 பேரான்னு மாறினானான்னு தோணும். அந்த உற்சாக குறைவு வந்துடவே கூடாது, அந்த மனத்தளர்ச்சி கூடவே கூடாது. மறுநாள் கார்த்தால் அதே வேகத்தில் இன்னொரு 25 வருஷம் சொல்கிறேன்னு தான் நீ ஆரம்பிக்கணும்.
அப்படி இருந்தால் தான் நம்மால முடியும். ஏன்னா இந்த ஜகத்துக்குள்ளே யார் எப்போ திருந்துவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லிகிட்டே இருக்கணும், நல்லத்தை பேசிகிட்டே இருக்கணும். அதனால் எந்த பண்டிகை வந்தாலும் இனிமேல் பகவானை பற்றி பேச போகிறோம், பண்டிகையினுடைய உண்மையான லட்சியத்தை பற்றி பேசணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம திருவாராதனை பெருமாள், நம்ம வீட்டில் பெருமாள் இருக்காரே, பண்டிகை அன்றைக்கி அவருக்கு என்ன, அது தினமும் குழம்பு இப்போ கறி அமுது எல்லாம் உண்டு, அன்றைக்கும் உண்டு, கொடுத்துட்டோமேன்னா அது போறவே போகாது. அவருக்கு விசேஷ திருமஞ்சனம் பண்ணணும், அவருக்கு புது வேட்டி வாங்கிட்டு வரணும், அவருக்கு பட்டு வாங்கிட்டு வந்து சமர்ப்பிக்கணும், அவருக்கு புது திலகம் சாத்தணும். அந்த பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணி அதுக்கு தூபஹாரத்தி, தீபஹாரத்தி, அகிர் புகை, சந்தனம் எல்லாத்தையும் அவருக்கு காட்டி அவருக்கு நன்னா அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தில் கூட இருக்கிறவா எல்லாரையும் அதுலேயும் அன்வயம் கொள்ள வைத்து வெறும் குழம்பு, சாற்றுமது, மோர், கூட்டு கரியமுது போறவே போகாது. அன்றைக்கி என்னென்ன உண்டோ 2 வகை கூட்டு, 2 வகை கரியமுது, பாதுஷாவா, பதிர்பேணியா, ஜிலேபியா, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு பச்சடி 2 வகை, தொகையல் 2 வகை, தயிர், மோர், பால் எல்லாம் வகை வகையாக எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பண்டிகை அன்னைக்கு நிறைய பெருமாள் அவதி செய்யணும். உலகம் உண்ட பெருவாயா, உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நடியாய் அடியேன் ஆருயிரே, திலத முலகுக்காய் நின்ன திருவேங்கடத் தெம்பெருமானே, குலசொலுடையேனுன பாதம் கூடுமாறு கூறாயே. ஒரு நாளைக்கு 1.25 லட்சம் லட்டு சாப்பிட்றார் பெருமாள். பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்க ரொம்ப ஆனந்தமாக இருப்போம். அவரும் ஆனந்தமாக இருப்பார், நம்பும் மேலே அது அவர் ஒன்றும் வாங்கி சாப்பிட போகிறது இல்லையே, எல்லாத்தையும் காட்ட தானே போகிறோம் அவர்கிட்ட. அவர் என்ன பாதி கொடுன்னா கேட்க போகிறார், எத்தை பண்ணி கொண்டு போய் சமர்ப்பிச்சாலும் மொத்தமாக கொடுத்துட்றார், நாம தான் சாப்பிட போகிறோம். இது இப்போ நமக்கே வழக்கம். இன்றைக்கி எனக்கு லட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் கோவிலில் லட்டு தளிக விட்டேன்னு விடுவா. இன்றைக்கி ஏன் சுவாமி நீர் புளியோதரை விடலை, ஏன் லட்டு, எனக்கு லட்டு தான் இன்றைக்கி வேணும், அதனால் நான் லட்டு விட்டேன். இப்போ அன்றைக்கி பார்த்து அந்த பெருமாளுக்கு புளியோதரை வேணும்னு இருந்தாலும் அவர் வாயே திறக்க மாட்டார். இவன் லட்டு கொடுத்தா இவருக்கு லட்டு தான், இன்றைக்கி புளியோதரைனா புளியோதரை தான். நம்ம தளிகை விட போகிற சமயத்துக்கு எனக்கு என்னமோ இன்றைக்கி சக்கரை பொங்கல் இருந்தால் தேவையில்லைன்னு தோன்றது, நீ வேணால் கொஞ்சம் தளிகைமா, எனக்காக தளிகையா உமக்காக தளிகையா, இப்போ நான் எனக்கு தளிகை பண்ண வந்தால் நான் கொடுக்குறது தான் நீ சாப்பிடணும், தைரியமாக பெருமாள்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ, அதையும் ஏற்றுக்கிறார். அப்போ அனைத்தும் போனகம் 4 நழும் பொழில் மாறிடும் சோழ நம்பிக்கினான், 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன், ஏறு திருவிடையான் நின்று வந்துவ கொள்ளுங்களோ, இன்னு வந்து இத்தனை மமுது செய்திறப்பெரில் 100,000 கொடுத்து பின்னுமாளும் செய்வன், 100 கங்காளம் நிறைய வெண்ணெய், 100 கங்காளம் அக்கார் அடிசில் மொத்தத்தையும் கண்ணனுக்கு சமர்ப்பிக்கணுமா. அவர் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு என்ன வேணும், எனக்கு 100 கங்காளம் கொடுத்து இன்னும் என்ன வேணும்னா, இன்னொரு 100 கங்காளம் தயாராக வச்சுருக்கேன் சாப்பிடணும், இன்னும் பிரார்த்திக்கணுமா. அதற்கு பதிலுக்கு நாம் ஒன்றும் கட்டுவிடக்கூடாது, இன்னும் 100, இன்னும் 100, இன்னும் 100. அப்போ விசேஷ தளிகை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், திருமஞ்சனை சமர்ப்பிக்கணும், அவருக்கு புத்தாடை புனைய வேண்டும், இதெல்லாம் பெருமாளுக்கு பண்ண வேண்டியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். விசேஷ தளிகை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், திருமஞ்சனை சமர்ப்பிக்கணும், அவருக்கு புத்தாடை புனைய வேண்டும், இதெல்லாம் பெருமாளுக்கு பண்ண வேண்டியது. அடுத்தது சனாதன தர்மத்தின்படினால் எத்தனை பேரை கூட்டி உட்காத்தி வச்சுன்னா அன்றைய தினத்தினுடைய முக்கியத்துவத்தை பேசணும். அதான் நம்ம சனாதன தர்மத்துக்கு செய்கிற பெரிய தொண்டு. ஒருவேளை அதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் பேசினா ஆறு சுவாமி கேட்க போகிறப்போ ஒருத்தர் வரமாட்டா அப்படின்னால் நானே அமர்ந்து கொண்டு குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்னமொன்னு ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்பட மற்றும் பல என்ன அறவில் பள்ளிப்பிரான் மாய வினைகளையே அலற்ற பெருமாள் அவதரித்ததுலேருந்து அவர் வைகுந்தத்துக்கு போன வரைக்கும் வரிசையாக கோவையாக அந்த நிகழ்ச்சிகளை நினச்சி அதிலேயே எத்தனை நேரம் முடியுமோ என் நெஞ்சை செலுத்த வேண்டும். இதான் நான் செய்யணும். பல பேரை கூட்டி வச்சுன்னு இதை சொல்ல முடிஞ்சால் செய்யலாம். ஒருவேளை அந்த சக்தி எனக்கு இல்லைன்னு வச்சுங்க, நான் அமர்ந்து கொண்டு எனக்கு தெரிஞ்ச 4 பேரை உட்காத்தி கொண்டு பெருமாள் அவதரிச்சதுலேருந்து இதில் ஒன்று அப்படியே ஓஹோ உபன்யாசகனாக இருக்கணும்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. உபன்யாசம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சுலபம். அதை நன்கு எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். கட்டம் நினச்சிட்டு இருக்கா. உபன்யாசம் பண்ணுறது பேசுறதுங்கிறத போல சுலபமான வேலையே கிடையாது. நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப கட்டம் விட்டு. நீங்கள் வந்து பாருங்கள், யார் வேணால் சொல்லலாம், ஒரு கட்டமும் இல்லை. ஏன்னால் இதே விஷயம் உலக விஷயத்தை பேசணுன்னா 1000 தப்பு வந்துடும். மேலே அங்கே தப்பாக பேசினாலே ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறோம், 10க்கு 10 வாங்கினா தான் பரிசு கொடுப்பா. அதனால் ஒழுங்காக பேசினா தான் 10க்கு 8, 9 வாங்கணும். இங்கே யாரான அதெல்லாம் கேட்டாலன்னா கண்ணன் பிறந்தான்னு சொன்னியாங்கிறதுக்கு மதிப்பே தவிர எப்படி சொன்னேங்கிறது இங்கே மதிப்பே கிடையாது. வளரினா கூட மதிப்பு.
ஏன் உளறினா யாரானும் மதிப்பெண் போடுவாளா சுவாமின்னா? ஒரு தாயாருக்கு தன் குழந்தையினுடைய உளறலை விட குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். தன் குழந்தையினுடைய மழலை உளறலை கேளறேனத்தான் வீணை நன்னா இருக்குன்னுவா. குழந்தை உளறித்துனா வீணை யாரா நன்னா இருக்குன்னு சொல்லுவாளா? அப்போ பகவானை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் குழந்தைகள். நாம் உளறினாத்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்க போகுது. களவிழுந் தவளமாட மதுரமான ஹரன் தொன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்க மாலை தொளவத்தொண்டாய தொல்ச்சி தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கினியவாறே. நான் உடனேனா கூட எம்பெருமாளுக்கு பிடிச்சிருக்குங்கிறார் தொண்டடிப்படி ஆழ்வார். ஆகவே தைரியமாக பேசணும். எங்கும் யாரும் சொற்பொழிவாளர்கள் தான். என்னமோ ஒரு 10 பேர் தான் சொற்பொழிவாளர்கள், மற்ற பேர்லாம் கேட்டுட்டு இருக்கவாள்லாம் நினச்சிக்கவே வேண்டாம். கண்ணன் பிறந்தான் மன்னன் பிறந்தான் நம்ம பாட்டுக்கு சொல்ல வேண்டியதான். இதுக்கு என்ன குறவு? இப்போ அவர் இப்போ இத்தனை நாள் நான் சொன்னேன், இப்போ சக்கரை பொங்கல் பண்ணுங்கோ, தாயுஷா பண்ணுங்கோ, பதிர்பயணி பண்ணுங்கோ, எவ்வளோ வேணா பண்ணுங்கோன்னு சொல்லியிருந்தால் இது சொல்கிறதுக்கு என்ன? இப்போ என்னை விட உங்களுக்கு நல்லா சொல்ல தெரியும். நீங்களே சொல்லாம இல்லையோ? இத்தனைக்கும் எனக்கு ஒன்றும் சமையலே தெரியாது, நானே சொல்கிறேன்னா அப்போ தெரிஞ்சவா நீங்கள் எவ்வளோ சொல்லணும்? என் சுவாமி தெரியாதவர் நீர், என்னமோ வெறும் பேரை மட்டும் சாப்பிட்டு தான் உங்களுக்கு தெரியும், பண்ணவே எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சொல்கிற அளவுக்கு நீர் சொல்ல முடியுமானா ரொம்ப திருப்தி. எப்பப்படி யார் யார் வந்திருக்காளோ அவளுக்கு பக்குவம் சொல்லி கொடுங்க. பெருமாளுக்கு வெள்ளை சீடை தான் ரொம்ப பிடிக்குமா, உப்பு சீடை நல்லது தான். ஆனால் வெள்ளமாக இந்த விளவு சின்னது பண்ணாதே, இவ்வளோ பெருசாக பண்ணியானத்தான் இன்னும் ஒரு பிடிக்கும். ஆனால் சின்ன குழந்தை கண்ணன் பிறந்த அன்றைக்கி இவ்வளோ பெருசும் கொடுத்துடாதே. என்ன சின்ன குழந்தை அவ்வளோ வாய் தங்குமா? அப்போ அது வெண்ணையை பார்த்து பார்த்து கொடு. புத்துருக்கு வெண்ணெய் தான் கண்ணனுக்கு பிடிக்கும். அதுக்கு ஹையங்க வீனம்னு பேர். நல்லா கெட்டிப்பட்டு ரொம்ப நேரம் இருக்கிற வெண்ணெய் அவருக்கு பிடிக்காது. கடைஞ்சுட்டே இருக்கிறச்சே கொஞ்சம் வெளிர்பச்சை நிறத்தோட தண்ணீர் ஓடுறாப்புல வெண்ணெய் முதல்ல வரும்பாருங்கோ, அந்த வெண்ணெய் எடுத்து சமைச்சா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சுவாது ஹையங்கவீனம் வேதாந்த தேசியம் கோபால விம்சத்தியில் சாதிக்கிறார். அப்போ அந்த வெண்ணெயை பற்றி தெரிஞ்ச வாழ்க்கை தான் தெரியும். எனக்கு புஸ்தகத்தை படிச்சு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு சமையல் உள்ளிலேயே அந்த வெண்ணெயை பற்றி தெரியும். அப்போ எத்தனைக்கு எத்தனை அவருக்கு நெருக்கமானவாளோ அத்தனைக்கு அத்தனை பேச வேண்டும். எத்தனை உறவுக்காரர்கள் வந்தாலும் எடுத்து சொல்லி பேசணும். சனாதன தர்மத்துக்கு நாம் பண்ணுற தொண்டே அதை வரிசையாக அவர் அவதரித்ததிலேருந்து ஆரம்பித்து நினைத்து அதிலேயே ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் பண்டிகை அன்னைக்கு பண்ண வேண்டியது. அப்போது எப்போ சுவாமி கேளிக்கைன்னா இதுதான் கேளிக்கை. இப்போ இத்தனை நாள் என்ன சொன்னேனோ அதுதான் கேளிக்கை. இப்போ இதை தவிர எங்கேயோ போகிறதுனாலே நினச்சிட்டு இருக்கோம். அல்லவே அல்ல. அங்கே போகிறது இரவு பொழுது துக்கத்தில் தான் போய் முடியும். ஆகவே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பண்டிகைன்னு சொன்னால் அது ஒரு விடுமுறை நாளாக வச்சுட்டு வெறுமை தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி உட்காந்து விடுறோமே, இதை மாற்றுறதுக்கு என்ன வழி? முதல் வழி அது புருஷார்த்தங்கிற எண்ணம் போகணும். நாம் நினச்சிருக்கிறது அதுதான் இலக்குன்னு நினைக்கிறோம், அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோம். அது சந்தோஷத்தை கொடுக்கலே, சந்தோஷம் வேறொரு இடத்துல இருக்குங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, எதை ரொம்ப பார்த்து மக்கள் ஆசைப்படுறாளோ பேசாத அதன் மூலமாகவே இந்த நல்லத்தை கொடுத்துட வேண்டியதான். வேற என்ன வழி? இப்போ என்ன எதையே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இனிமேல் எந்த நாடகம் நடந்ததுனாலும் சரி கிருஷ்ண நாடகமாக நடக்கணும். எந்த இடத்துல என்ன கச்சேரி நடந்ததுனாலும் சரி அங்கே ராமன் கச்சேரி நரசிம்மன் கச்சேரியாக வச்சுடணும். அப்போ அதையே பார்த்து நன்னா இருக்குங்கிறவா அங்கேயும் இதையே பார்த்தாலும்னா திருப்தியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாளோ இல்லையோ. அப்போ எங்கே பார்த்தாலும் நம்மால் ஆன வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன பாட்டு போடுறோமா மற்ற பாட்டெலாம் நிறுத்துங்க, இந்த பாட்டாக தான் போட்டு விடணும். வேற ஏதானு பேசுகிறோமா பேச்செல்லாம் நிறுத்துங்க, இந்த பேச்சாக தான் பேசணும். எத்தனைக்கு எத்தனை திரும்ப திரும்ப காதல் அதுவே விடுகிறதோ அத்தனைக்கு எத்தனை நம்ம எண்ணமாக அதன் பக்கம்தான் போகும். நாம் ஏதோ தப்பாக அதில் தான் சுகம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். சுகம் அதில் இல்லைங்கிறத புரிய வைக்கணும். புரியறதுக்கு அடிக்கடி காது கொடுத்து கேட்க வேண்டும். இப்போது மேலே கூறப்பட்ட சில பண்டிகைகள் எதற்குன்னு மட்டும் சொல்கிறேன். தீபாவளி பண்டிகை தான் நரக சதுர்தசி. நரகாசுரன் பௌமாசுரன் அவனை கண்ணன் போய் அழித்தார். அந்த நாள் சதுர்தசி நாள், அதை கொண்டாடணுங்கிறதுக்காக நடந்தது. தீபாவளிக்கு பக்கத்தில் இருக்கிறது கார்த்திகை பண்டிகை. இந்த உலகத்தை முழுக்க திருவிக்கிரம பெருமான் தாவி அளந்தார். அப்போ எதுக்கு தீபத்தை பரிசை ஏற்றுறோம்? அன்றைக்கி விளக்கேற்றுறதுக்கு காரணம், நீங்கள் எல்லாரும் என் சொத்து, இதோ என் திருவடிகளால் உன் தலை அத்தனையும் தீண்டேன்னுட்டு நாம் பரதந்திரர்கள், நாம் சுதந்திரர்கள் அல்லர்கள், பெருமானுக்கு அடிமைகள்ங்கிறத அவர் உணர்த்தின நாளோ இல்லையோ, அதைத்தான் தீபத்தை ஏற்றி அந்த ஞானத்தையே கொண்டாடுகிறோம். அது கார்த்திகை பண்டிகைக்காக. பொங்கல் பண்டிகை தெரியும், சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழைகிறபடியால் அது பொங்கல் பண்டிகை ஆயிடுறது. இப்படி ஒரு நாள் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி தெரியும், ராம ஜெயந்தி தெரியும், வராக ஜெயந்தி தெரியும். விஜயதசமி எது கொண்டாடுறோம்? தசராங்கிறாலும் இல்லையோ. நவராத்திரி முடிஞ்சு தசராத்திரம் 10 ராத்திரிங்கிறதுனால தசராத்திரத்தை தசராங்கிறோம். இது இன்னொரு வடக்கத்தியில் சொல்கிறது வழக்கம். தசன்னா 10, தசரான்னு சொன்னால் ஹரதி. ஹரத்தினா 10 தலை ராவணனை 10 தலையை வாங்கின நாள். விஜயதசமி அன்னைக்கு தான் ராவணனை ராமன் ஜெயித்த நாள்னு கூறுகிறார்கள். அது ரொம்ப விசாரம் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னால் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தது பங்குனி சித்திரையில். சைத்திர சீமா நவி மாசா புண்ணியகா புஷ்பிதகானகான்னு அப்போது
அதுலேருந்து சரியாக 14 வருஷம் கழித்து அவசரப்பட்டு நான் உடனே நாட்டுக்கு போனமேங்கிற வேகத்தில் ராமன் போய் சேர்ந்திருக்கார். இப்போ நாம் சொல்கிறபடிக்கு விஜயதசமி அன்னைக்கு அழிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ, அது புரட்டாசி ஐப்பசி. புரட்டாசி ஐப்பசியிலேருந்து பங்குனி சித்திரைக்கு இன்னும் 4 மாதம் இருக்கே. அப்போ ராமன் ஒன்று அவசரப்பட்டு 14 வருஷம் முடிஞ்சு போயிடுன்னு பரதன் நெருப்பை மூட்டி குதிக்கிறதுக்கு தயாராகிட்டான். அவ்வளவு தயார் நிலையில் இருந்த பரதனை போய் ஆஞ்சநேய சுவாமி தான் நிறுத்தியிருக்கார். ஒரு நாளில் ராமன் வந்துடுவார், அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடாதேன்னு நிறுத்தியிருக்கார். அப்போ கண்டிப்பாக அந்த சமயம் பங்குனி சித்திரை வந்திருக்கணும். வந்திருந்தா தான் இந்த 14 வருஷ கணக்கு ஒழுங்காக இருக்கும். அப்போ அதனாலே இந்த விஜயதசமி அன்னைக்காங்கிறது விசாரிக்கத்தக்கது. ஆனால் விஜயன் நிச்சயம், பெருமாள் ஜெயித்த நாள் அது உறுதியாக தெரிகிறது. அதே போல் அக்ஷய திருத்தியன்னு பார்த்தீங்கன்னால் அக்ஷய திருதி பதரிகாசிரமம் 6 மாதம் கழித்து திறக்கப்படுற நாள், சிம்ஹாச்சலத்தில் வராக பெருமான் சேவை சாதிக்கிற நாள், வேதவியாசர் எழுதத் தொடங்கின நாள். மகாபாரதத்தை பதரிகாசிரமத்துக்கு மேலே மானாங்கிற இடத்துல தான் வியாச குஹா இருக்குது. வியாச குஃபான்னு அந்த நாட்டில் சொல்லுவாள். அங்கே பக்கத்தில் உட்காந்து பதரிகாசிரமம் திறந்த நாள் அன்னைக்கு பெருமாளை சேவிச்சுட்டு உடனே எழுத்தாணி ஓலைச்சுவடி எடுத்துட்டு தான் வேதவியாசர் மகாபாரதமே எழுத ஆரம்பித்தார். அவ்வளோ உயர்ந்த நாள். அன்றைக்கி தான் பரசுராம ஜெயந்தி, அக்ஷய திருத்தி அன்றைக்கி தான் பரசுராமரும் அவதரித்த நாள். இப்படி பல பண்டிகைகளை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். நம்ம வீட்டில் ஆறான் ஒருத்தர் மரணம் அடைஞ்சுட்டா இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு வருஷத்துக்கு பண்டிகை கிடையாதுங்கிறாளே. ஏன் சாமி இத்தனை நீர் ஏதோ கொண்டாடணுங்கிறீர், நீரானா பெருமாளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே அதுதான் வழின்னு சொல்கிறீர். அப்போது ஏன் கொண்டாடலைன்னால் பெருமாளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பண்டிகை வழியே. ஆனால் இந்த ஒரு வருஷம் ஏன் தெரியுமா கொண்டாடாத இருக்கும்? இல்லைன்னா அப்பா அம்மாவை அப்போவே மறந்து போடுவான். அதுக்காகத்தான் பெருமாளை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு பேரை வச்சுன்னுட்டு இவரை இப்போவே மறந்து போயிட்டான்னா ஏன் இப்படி கொண்டாடக்கூடாதுன்னால் 12ஆம் நாள் அன்னைக்கு சபிண்டீகரணம்னு ஒன்று பண்ணுறோம். 12ஆம் நாள் காரியத்திலே நம்ம மரித்த தாயையோ தந்தையோ பித்திருக்களோடு போய் சேர்க்கணும். அதுக்காக இந்த கர்த்தா இப்படி குனிஞ்சு கையை வச்சுப்பான். இந்த பக்கத்தில் பிரசாத பிண்டம் வச்சுருப்பா நீளமாக, அந்த பக்கத்தில் ஒரு பிரசாத பிண்டம் வச்சுருப்பா. அது ஏற்கனவே மரித்து போயிட்ட பித்திருக்கள். இது இப்போ பரமதித்திருக்க எங்கள் அப்பாவோ அம்மாவோ. அதை இந்த கையால் இப்படி தள்ளணும். தள்ளிட்டு போய் இந்த பிண்டத்தை அந்த பிண்டத்தோடு சேர்த்து விடணும். சேர்த்து விட்டுட்டா இந்த அப்பா அம்மா அந்த பித்திருக்களோட போய் சேர்ந்து விட்டார்கள்ங்கிறது அர்த்தம். அதுக்காகத்தான் இந்த சபிண்டீகரணம், அது ஏதோ தப்பாக நம்ம உச்சரிக்கிறோமே தவிர சபிண்டீகரணம்னு 12ஆவது நாள். இந்த சபிண்டீகரணம் நாம் செய்ய வேண்டியது ஒரு வருஷத்தினுடைய முடிவில். இப்போ தான் நாம் அதை 12ஆம் நாள் பண்ணுறோம். கிருத்தயுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ துவாபர யுகத்திலேயோ ஓராண்டு முடிஞ்சு பிரத்யாப்திக ஸ்ராத்தம் வருது பாருங்க, முதல் வருஷம் முடிந்த அதே திதி அன்னைக்கு தான் இந்த சபிண்டீகரணம் பண்ணணும். ஆனால் ரிஷிகளும் சாஸ்திரமும் சேர்ந்து கலியுகத்தில் ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதே துர்லபம். அவள் பேசுகிறா, கலியுகத்தில் சட்டு எப்போ வேணால் இவனுக்கு பிராணம் போடும். அப்போனா கர்த்தா தங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சபிண்டீகரணம் பண்ணாமலே உயிர் போனாலும் போடும். ஆகவே கலியுகத்துக்கு மட்டும் இந்த விதியை தளர்த்துக்கிறோம். 12ஆவது நாளே நீ பண்ணுடு அப்படின்னா இருப்பாங்கிறதுக்கு அஸ்திரம் இல்லையோ. நம்ம வாழ்க்கை ஸ்திரமானதல்ல, ஒரு வருஷம் வரைக்கும் எந்த நிலைமை போகும்னு தெரியாது. அதனால் 12ஆம் நாளே பண்ணிடுன்னுட்டா. ஆனால் நாம் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு தான் பண்ணியிருக்கணும். முக்கிய பட்சத்தில் அன்னைக்கு தான் என் கடமையிலேருந்து நான் விடுதலை அடைவேன். நான் இருப்பேனோ மாட்டேனோங்கிற சந்தேகத்தில் 12ஆம் நாள் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் உண்மை என்ன, ஒரு வருஷம் கடைசியில் தானே பண்ணியிருக்கணும். அதற்காகத்தான் அது வரைக்கும் பண்டிகைகளை கொண்டாடுவதில்லை. ஏன்னா அன்னைக்கு தான் கொண்டு போய் என் பிதாவையோ மாதாவையோ பித்திருக்களோட சேர்க்குறேன். அது வரைக்கும் நான் திருட்டு காக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் என்னால் ஒரு வருஷம் இருப்பேனான்னு தெரியாது. அதுக்காக 12ஆவது நாளுக்கு தள்ளியிருக்கா. தள்ளினத்துக்காக கடமைப்படுமா? அதுக்கு தான் தீர்த்த யாத்திரை போகிறதோ மற்றும் கேளிக்கைகளோ கல்யாண காட்சிகளோ இதெல்லாம் போவதில்லை. அதனால தான் ஒரு வருஷத்துக்கு பண்டிகை இல்லைன்னு வச்சுருக்கா. அதை போய் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ எத்தனையோ நாள் ஒழுங்காகவே பண்டிகை கொண்டாடுறதானா வச்சுக்கணும். இப்போ அதுவே பண்ணல எத்தையோ நினச்சிட்டு இருக்கோம். அதனால் ஓராண்டுக்குள் க்ஷவரமே பண்ணிக்க மாட்டான். இந்த ஒரு வருஷம் முழுக்க தீட்சை தான். ஆனால் 10 நாளைக்குள்ளே க்ஷவரம் பண்ணிப்பாளா? மாட்டோமோ இல்லையோ. அதே தான் அப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு. அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் எல்லாரும் தாடி மீசையோடு தான் இருப்பா. ஒரு வருஷம் வரைக்கும் தீர்த்த யாத்திரை போக மாட்டா. ஒரு வருஷம் வரைக்கும் பரான்னம் புதிக்கக்கூடாது. இன்னொருத்தர் வீட்டில் சாப்பிடவே கூடாது ஒரு வருஷம். இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற சில விதிமுறைகள். அதனால தான் பண்டிகையை கொண்டாடாமல் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் இவர்களுக்குள் பண்டிகை அன்னைக்கு எப்படி பங்கு கொள்ளலாம்னால், பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதும் பெருமாளுக்கு ஆராதனை பண்ண வேண்டியது ஆணுக்கு வேலை.
பூ தொடுக்க வேண்டியது, பக்ஷணங்கள் பண்ண வேண்டியது, குழம்பு சாற்று முதலான தளிகை அத்தனையும் பண்ண வேண்டியது, சந்தனம் அரைச்சி வைக்க வேண்டியது, இதெல்லாம் அந்த வீட்டினுடைய ஸ்திரீயின் வேலை. கொஞ்சம் வயசான பிள்ளை பெண்களாக இருந்தால் இவர்கள் 2 பேரும் எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்து தாங்களும் பண்ண தெரிஞ்சுக்க வேண்டியது வயசான பிள்ளை பொண்ணுக்கு வேலை. குழந்தைகளாக இருந்தால் உட்கார்ந்து கொண்டு ஸ்லோகம் பாசுரம் சொல்ல வேண்டியது குழந்தைகளுக்கு வேலை. எல்லாரும் அன்னைக்கு நம்ம எதோ சொக்கா போட்டுட்டோம், கால் சராய போட்டோம்லாம் இருக்கக்கூடாது. அன்னைக்கு வேட்டி கட்டி கொண்டு அவரவர்கள் நெத்திக்கிட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆச்சாரத்தோடு தான் இருக்கணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பட்னி கிடக்கிறதுக்கும் யார் மேலே படாத இருக்கிறதுக்கும் பிள்ளை பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நாம் படாத இருக்கணும். அது இன்னும் முக்கியமோ இல்லையோ. இவர் எல்லார் பேர்லையும் பட்டுட்டு குழந்தைய மட்டும் பார்த்து நீ ஒருத்தர் மேலே படாதேன்னா, நீயே எங்கே எல்லாம் போய் பட்டு இருக்கே, இப்போ என்ன போய் கேட்குறேன்னு கேட்க மாட்டானா? அப்போ நாம் முதல்ல ஆச்சாரமாக இருக்கணும், ஆச்சாரத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏகாதசி அன்னைக்கு கொஞ்சமான பட்னி இருக்கோங்கிறத ஒரு 10 வயசு, 7 வயசில் பூணல் போட்டுற போகிறா, 7 வயசில் கொஞ்சம் சக்தி குழந்தைகளுக்கு வந்துடும். அதிலிருந்தே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான்ப்பா, அன்றைக்கி போய் ஏகாதசி அன்றைக்கி 2-3 வேளைலாம் சாப்பிட முடியாது. நாம் என்ன நினச்சிடுவோம், குழந்தை என்ன போனால் போகிறது தாங்குமான்னு நினைக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் அன்றைக்கி அந்த சாஸ்திரம் சொன்னதை நம்ம தாங்கணும், அது நமக்கு நல்லதுங்கிறது அந்த வயசுலேருந்து வந்தால் தான். அது நம்ம 25 வயசுக்கு போய் பண்ண பார்த்தோம்னா, இது வரைக்கும் நான் பட்னி இல்லாத இருந்து எனக்கு ஒன்றும் தப்பு நடந்துள்ளையே, இப்போ இனிமே மட்டும் என்ன ஆட போகிறதுன்னு ஆரம்பிச்சிருவோம் இல்லையோ. அப்படி தான் கூடாது. அது தப்பு நடக்கிறது தப்பு நடக்காதல்ல, பகவான் ஆனந்த படலேங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் நமக்குன்னு ஒன்று விதிச்சிருக்காருனால் அப்போ அந்த புத்தாடையை கட்டிக்கிறதோ, வேட்டி கட்டிக்கிறதோ, கச்சம் முடித்திக்கிறதோ, மடிசார் புடவை கட்டிக்கிறதோ, அன்றைக்கி அந்தந்த அலங்காரத்தை பண்ணிக்கிறதோ, நெத்தி கட்டு கொள்வதோ, இதெல்லாத்தோடையும் தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருக்கணும். இதெல்லாம் குழந்தைகள் பண்ணுவாளோ மாட்டாளோன்னு சந்தேகப்பட வேண்டாம். அவளுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. நம்ம தான் ஒதுக்கி ஒதுக்கி விட்டுடுறமே தவிர, நானும் அப்படி தான் கட்டிட்டு இருக்கேன் பார், நீ அப்படி தான் கட்டிக்க போகிற பாருன்னா வந்துடுவா. நீ தான் என்ன இது பார், இதெல்லாம் பெருமாளுக்காக தளி பண்ணியிருக்கோம், போய் மேடை மேலே எடுத்து வை. அப்பா என்ன பண்ணுறாரோ அதை போய் கொடுத்து அவருக்கு பண்ணி எடுத்துன்னு வா, நீ கொண்டு போய் நீ கொண்டு கொடு, இப்படி புஷ்பத்தை சாத்து. இப்போ நாமே சரிப்படுத்திடக்கூடாது. பாரு அந்த பெருமாளுடைய புஷ்பம் சரியில்லை, நீ பார்த்து அந்த நெத்தி திலகத்தை சரிப்படுத்து. அவருக்கு உடுத்தின்னு இருக்கிற ஆடை சரியில்லை, நீ பார்த்துக்கு சரியாவே. அப்போ தான் ஓஹோ இது சரியாக ஒன்று வைக்கணுமாக்கும். இல்லைன்னா விக்கிரகத்துக்கு சரியாக இருக்கணுங்கிறதே புத்தி போகாது. என்ன அது விக்கிரகம் சிலை தானே சுவாமி, அதுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்னு நினச்சிடுவான். இல்லை அவர் தான்ப்பா பெருமாள், நம்ம வீட்டை பாதுகாக்கிற பெருமாள் அவர் தான். அப்போ முதல்ல அவருக்கு சரியா இருக்கா பாரு, திலகம் சரியா இல்லை சரியா எடுத்து வை, அவர் நெத்தி சரியா இருக்கா பாரு, பெருமாள் சிரிக்கிறார் பார் என்று சொன்னாதான் ஒருத்தருக்கு அது புரிய போகிறதே தவிர, அப்போ எத்தனை விதத்தில் அவர்களை பங்கு கொள்ள வைக்கணுமோ பங்கு கொள்ள வைக்கணும். ஒரு பண்டிகைன்னு இருந்தால் நாம் பண்டிகையை கொண்டாடிட்டு பிரசாதத்தை மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு ஒரு தப்பான பழக்கம் வச்சுருக்கோம். செய்யவே கூடாது. அவர்களும் கூட இருக்கணும், மொத்தத்தில் அவர்களும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும். இப்படி பங்கு கொள்ளணுங்கிறதே ஒத்தத்தருக்கு ஒரு விதத்தில் பங்கெடுத்துட்டோம்னா, இன்னைக்கு வா வரட்டும், நாளைக்கு அவா வரட்டும், நாம் திருமஞ்சனம் பண்ணுறதவா பார்க்கட்டும், இந்த புருள் சூக்தம் சொல்லு, உனக்கு தெரியுமே, சரியா சொல்லலைன்னா நான் கூட சேர்ந்து சொல்கிறேன் சொல்லு, 4 பாட்டு தான் தெரியும்னா 4 பாட்டை சொல்லுன்னு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அந்த ஆடையினாலேயோ கலாச்சாரத்தினாலேயோ பாசுரத்தினாலேயோ அவசியம் நம்மோட சேர்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி பண்டிகைகளை பற்றி நம்முடைய ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்களுக்கு என்ன கருத்துனால், பகவான் யாகம் யஜ்யம் பண்டிகைகள் எல்லாத்தையும் படைத்து மக்களையும் படைத்து ஒத்தருக்கொத்தர் நீங்கள் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை வந்து அடையறதுக்கு வழி பாருங்கோ அப்படின்னு தான் அன்றைக்கே பகவான் ஏற்படுத்தி வச்சிருக்கார். சகயஜ்ஞைஹி புரா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதி பகவான் படைக்கும் போது யாகம் யஜ்ஞம் ஹோமம் முதலான எல்லாத்தையும் படைத்து மக்களையும் படைத்து அனேன பிரசவிஷ்யத்வம், நீ அத்தை செய், யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு, அதனால ரொம்ப திருப்தியா இருந்துட்டார். அந்த யாகம் யஜ்யம்ங்கிறது தான் தேவ பூஜை. அந்த தேவ பூஜையே தான் பண்டிகையாக உருமாறி அழகான வெள்ளப்பாகில் வைக்கப்பட்ட மருந்த போலே நம் பாபங்களை தொலைத்து நமக்கு புண்ணியத்தை கொடுத்து பெருமாளுடைய திருமமண்டலத்தில் ஆனந்தத்தையே ஏற்படுத்தி நம்மை நல்வழிப்படுத்துகிறது. இப்படிங்கிற உண்மையை மக்கள் தெரிந்து கொண்டு பண்டிகையை நல்லெண்ணத்தோடு கொண்டாட வேண்டும். அதை பகவானை நினைக்கிறதுக்கும் பகவானை பூஜிப்பதற்குமே கொண்டாட வேண்டும். மற்ற கேளிக்கைகளுக்காக அல்ல. உண்மையில் சுகம் கிடைக்காது. பெருமான் ஆராதனமா இருந்தால் தான் பண்டிகையினுடைய உண்மையான பயன் கிட்டும். அப்படி பெருமான் ஆராதனமா பண்ணலேனுட்டால் கடைசியில் அது துக்கத்தில் போய் தான் முடியும். வேண்டாம், அனைவரும் பண்டிகைகளை உண்மையான லட்சத்துக்கு கொண்டாடி பெருமானுடைய ஆராதனத்தில் ஈடுபட்டு அவர் முகம் மலர்ந்து அவர் அருளால் நாமும் சுகமே வாழ்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இன்னைய வார்த்தையை முடிவுறுத்துகிறேன்.